உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். ஆசிரியர், தமிழ் கிறிஸ்தவ களஞ்சியம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எபேசியர் அதிகாரம் 6 வசனம் 4. இது ஒரு கற்பனை கதையே. ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ தகப்பன் தனது பிள்ளையை கோபப்பட்டு திட்டும்போது எங்கே அவர் தன்னை அடித்து விடுவாரோ என்ற பயத்தினால் அந்த பிள்ளை வீட்டை விட்டு வெகு தூரமாக ஓடுகிறது. வேகமாக ஓடும்போது எதிரில் வரும் வாகனத்தை அறியாமல் அந்த பிள்ளை வாகனத்தில் அடிபட்டு இறந்து போகிறது. இது எவ்வளவு துக்ககரமான காரியம் என்று சற்று நிதானித்து பாருங்கள். அந்த தகப்பனின் சாதாரண கோபம் சிறு பிள்ளையின் உயிரை பறித்து விட்டது. நம்முடைய சமுதாயத்தில் கோபம் என்பது எளிமையாக வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சிகளில் ஒன்று. பாரபட்சமின்றி சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் இது எளிமையாக வெளிப்படுகிறது. ஆனால் வேதாகமம் கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டிய உணர்ச்சி என்கிறது. அதே நேரம் நியாயமான மற்றும் சரியான கோபத்தை வேதம் ஆதரிக்கிறது. மேலே உள்ள வேதவசனம் குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. தேவனுடைய வார்த்தையானது நேரடியாக பிள்ளைகள் வளர்ப்பில் தகப்பனை முதன்மைப்படுத்துகிறது. பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் சரியான பயிற்சியில் வளர்க்க வேண்டியது ஒரு தகப்பனுடைய கடமை என நீதிமொழிகளும் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. முதலில் பிள்ளைகளை கோபப்படுத்துவது எது? பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாதிருங்கள் என்று வெளிப்படையாக அறிவுறுத்தப்படுகிறது. பிள்ளை வளர்ப்பின் அடிப்படையான அம்சம் குழந்தைகள் தங்கள் தந்தையின் செயல்கள் மற்றும் வார்த்தைகளால் விரக்தி அடையாத, வெறுப்படையாத, கோபப்படாத சூழலை உருவாக்குவதை உள்ளடக்கியது. நாம் பிள்ளைகளுக்கு முன்பாக தவறு செய்துவிட்டு அவர்கள் அதை செய்யக்கூடாது என்று சொல்லுவது இயற்கைக்கு எதிரானது. உதாரணமாக, நாம் கைபேசியில் மூழ்கி நேரத்தை செலவிட்டு நேரத்தை கடத்தினால் அவர்களும் அதையே செய்வார்கள். அதற்காக அவர்களை கண்டிப்பதோ அல்லது அடிப்பதோ முட்டாள்தனம். அதேபோன்று குழந்தைகளை அந்நியப்படுத்தும், கோபப்படுத்தும் வார்த்தைகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். நமது வாயில் இருந்து புறப்படும் வார்த்தையை குறித்து நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். குழந்தையின் ஆத்மீக வளர்ச்சிக்கு, ஒட்டுமொத்த வாழ்விற்கும் ஏற்ற ஒரு நேர்மையான உறவை வளர்ப்பதற்கு இந்த மெய்யான மற்றும் அக்கறையுள்ள அணுகுமுறை மிக முக்கியமானது. நாம் பாவத்தில் இருப்பதினால் இது கடினமான பணியே, அதிக கஷ்டத்தோடு செய்யும் வேலையே, மிகுந்த மதிப்புமிக்கவை. இனி என் பிள்ளைகளை கோபப்படுத்தும் செயலை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். இரண்டாவது, மிக முக்கியமானது, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய பயிற்சியிலும் போதனையிலும் வளர்ப்பது. ஒரு போதகர் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி பெரிதாக பேசுவார். அவர்களை தான் எவ்வளவு ஒழுக்கமாக வளர்த்தேன் என்பதை பற்றி அடிக்கடி சொல்லுவார். அவர்கள் இன்று பல லட்சங்களில் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களில் அவர்களின் நிலைமையை சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. வேதம் இதை தவறு என்கிறது. உங்கள் பிள்ளைகளை பற்றி மற்றவர்களிடம் பெருமையாக பேசுவதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். தேவனுக்கு முன்பாக நியாயத்தீர்ப்பு நாளில் நிற்கும்போது நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து என்ன சொல்லுவார்கள் என்பதை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். அந்த சமயத்தில் நாம் வெட்கப்படாமல் நம்முடைய பிள்ளைகளை பார்க்க முடியுமா? நாம் இரட்சிப்பை எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நமது பிள்ளைகளும் பார்ப்பார்கள். தாமஸ் வாட்சன் தன்னுடைய மனம் திரும்புதல் என்ற புத்தகத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார்: வெளிப்படையான பாவங்களை செய்த குற்றவாளிகளான உங்களால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது உங்களுக்கு தெரியாது. உன்னுடைய கெட்ட முன்மாதிரி மட்டும் இருந்திருக்காவிடில் தாங்கள் நரகத்திற்கு வந்திருக்க மாட்டார்கள் என கதரும் அநேகர் இப்போது நரகத்தில் இருக்கலாம். நம்முடைய அனுதின பாவங்கள் நம்முடைய பிள்ளைகளால் பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளின் ஆத்மாவுக்கு எதிரியாக இருந்து விடாதீர்கள். பயிற்றுவித்தல் என்பது பயிற்சியின் முடிவில் பிள்ளைகளுடைய நஷ்டத்தையும் பழக்க வழக்கங்களும்
வேதத்தை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். இந்த பயிற்சியை நாம் தொடர்ச்சியாக விடாமுயற்சியுடனும் ஜெபத்தோடும் செய்ய வேண்டும். இது காலப்போக்கில் அவர்களில் ஒழுக்கத்தையும் நல்ல பண்புகளையும் உண்டாக்கும். உலகப் பிரகாரமான அறிவை பெற்றுக்கொள்ள பள்ளிகளும் அநேக சாதனங்களும் இன்று உலகத்தில் இருக்கின்றது. ஆனால் வேதத்தின் அறிவை அறிந்து கொள்ள மற்றும் பெற்றுக்கொள்ள ஒரு சில வழிமுறைகளே இருக்கிறது. வேதத்தின் சரித்திரம், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு, சிறுவர்களுக்கான வேத உபதேசம், வினாவிடை போதனைகள் மற்றும் நீங்கள் சிறிது சிறிதாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். தமிழகத்தில் இன்று வேதபூர்வமான சத்தியத்தை போதிக்கக்கூடிய திருச்சபைகள் மிகவும் குறைவு. உங்களை தொடர்ந்து வேத அறிவில் வழி நடத்தக்கூடிய திருச்சபையை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது மிக அவசியம். உங்களை பரிசுத்தத்தின் பாதையில் தொடர்ந்து உற்சாகப்படுத்தி வளர்க்கக்கூடிய சபையை கண்டுபிடியுங்கள். நீங்கள் வேதத்தின் அருகில் வளரும்போது மட்டுமே உங்கள் பிள்ளைகளை வேதத்தின் அருகில் வளர்க்க நீங்கள் முற்படுவீர்கள். திருச்சபையில் அரசியல், விசுவாசிகள் மத்தியில் பாரபட்சமும், நீயா நானா என்ற போட்டி போடுதலும், சுவிசேஷ வாஞ்சை இல்லாத இடத்தில் நீங்கள் இருந்தால் இன்றே அப்படிப்பட்ட திருச்சபைக்கு முழுக்கு போடுங்கள். அது உங்கள் உறவினர் நடத்தும் திருச்சபையாக இருந்தாலும் கூட பரவாயில்லை. இந்த விஷயத்தில் சமரசம் காட்டாதீர்கள். ஏனெனில் இது உங்கள் ஆத்துமா சம்பந்தப்பட்டது. புற்றுநோயை குணப்படுத்த வேண்டிய அவசரத்தில் இருப்பது போல நாம் அவசரத்தில் இருக்கிறோம். பாவமானது நம்மையும் நமது பிள்ளைகளையும் விழுங்க காத்திருக்கிறது. நாம் பிள்ளைகளை கர்த்தருடைய பயிற்சியிலும் போதனையிலும் வளர்ப்பதற்கான சில ஆலோசனைகள். 1. முதலில் நீங்கள் குடும்பமாக திருச்சபை வாழ்க்கைக்கு அர்ப்பணியுங்கள். உயிரே போனாலும் சபை கூட்டங்களை தவிர்க்கக்கூடாது என்பதை வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் காட்டுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வேலைகளையும் படிப்புகளையும் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். 2. வேத வாசிப்பு, ஜெபம், குடும்ப ஆராதனை இவைகளை தொடர்ச்சியாக செய்யுங்கள். இதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லுங்கள். 3. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பராமரிப்பின் செயல்களை நீங்கள் உற்று பார்த்து அதை உங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கடி எடுத்து சொல்லுங்கள். அவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்பதை பிள்ளைகள் சிறுவயதில் இருந்தே விசுவாசிக்க வேண்டும். 4. தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கும் பரலோக ராஜ்யத்தை பற்றியும் அதன் மகிமையை பற்றியும் நாம் அவரை தேடாமல் அவருக்கு தூரமாக இருப்பதால் ஏற்படுத்தும் நித்திய அழிவை குறித்தும் அடிக்கடி உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். 5. உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது உங்கள் பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தின் முக்கியத்துவத்தையும் அதை எப்படி செய்வது என பயிற்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். 6. வேத சத்தியங்களை கேட்கும்போது அதற்கு கீழ்ப்படியக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். இது உங்கள் பிள்ளைகளிலும் தொடரும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மில் தொடர்ந்து தங்குவதற்கு இது மிக அவசியம். 7. பிள்ளைகளோடு சேர்ந்து வேத வசனங்களை மனப்பாடம் செய்யுங்கள். வேத வார்த்தைகள் அவர்களில் வெறுமையாய் இருக்காது, அவை உயிருள்ளவை. 8. இறுதியாக நம்முடைய நோக்கமும் போராட்டமும் குறிக்கோளும் பரலோக ராஜ்யத்தை முதன்மையாக கொண்டதாய் இருக்க வேண்டும். முடிவாக, ஒருவேளை பிள்ளைகளுடைய ஆத்துமா கெட்டுப்போனால் அதற்கு காரணம் நாம் தான். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொன்னது போல, நீயே அந்த மனுஷன். இது எல்லாம் நமக்கு கொடுத்த தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காததினால் ஏற்பட்டதின் விளைவு. உங்கள் பிள்ளைகளின் ஆத்துமா வெளியேற பெற்றது. நியாயத்தீர்ப்பின் நாளில் நீங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் பதில் சொல்ல வேண்டும். கெட்ட காரியங்களுக்கு நீங்கள் பொறுப்பாளியாக இருக்கிறீர்கள். பாவ மனிதர்களாகிய நம்மால் இந்த காரியத்தை செய்வதற்குரிய பலனோ ஞானமோ இல்லை. அநேக நேரங்களில் தவறான எடுத்துக்காட்டுகளையே பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறோம். சிந்தித்து பார்த்து மனம் திரும்புங்கள். ஜெபத்தில் கர்த்தரிடம் உதவியை கேளுங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும்
சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு அதிகாரம் 3 வசனம் 5. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பெரிய தவறு நடந்திருந்தால் தயவு செய்து தேவனிடம் வாருங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையும் அவரால் சரி செய்ய முடியும். அவரால் மட்டுமே சரி செய்ய முடியும் என்பதை மறவாதிருங்கள். கிருபை நிறைந்த தேவன் இந்த காரியத்தில் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக.